விஜய் அவர் தனியாக நிற்கிற மாதிரி நெசிட்டி வரும். அவர் அதிமுக கூட போவாரா? பிஜேபி எதிர்த்துட்டு அவர் எப்படி அங்கே போக முடியும்? அதெல்லாம் போக முடியாது. அப்போ எலெக்ஷன் வந்துட்டா அதிமுக எதிர்த்து பேசி தானே ஆகணும். அந்த எதிர் கூட்டணி வச்சுட்டா நிச்சயமாக பேசிதாகணும். 2 பேரையும் பேசாகணும். இது வரைக்கும் பேசலை, இனிமேல் பேசுவார். அப்படிதான் சார் பேசுவார். பேசலைன்னா வெறும்னு வளவளா குழவளான்னு பேசினா மக்கள்னா ஒரு நம்பிக்கையும் அவர் மேலே வைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த இதில் ஒரு 5-6% மேலே வாங்கினா தான் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதுவும் குறைவாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே அந்த கட்சி காலி ஆகிடும். விஜய் கட்சி பாஜகவுக்கு எவ்வளோ ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல. போன தடவை 20 இன்னும் ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐதிங்க அந்த இது குறைவு இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் டஃப் பார்கெய்னர் சார். நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா திரு இபிஎஸ் அவர்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. டேக் இட் ஆர் லீவ் இட்டுங்கிற மாதிரி ரொம்ப டஃப்பாக பேசுவார் அவர் சீட்டு அலோகேஷன்ஸ் எல்லாம். அதனால் அவங்களுக்கு ஒரு 20 அல்லது மேக்ஸிமம் 22, 23 அதே மாதிரி ஒரு லெவலில் பாமகக்கும் கொடுப்பாரு. இவங்களுக்கு ஒரு 10 வரைக்கும் போகலாம். தேமுதிகவுக்கு இப்படி தான் போகும். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி, டெஃபினட். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதெல்லாம் இவர் ஏதாவது பேச நான் வந்து இப்போ உலக நன்மைக்காக நான் போயிருந்தேன், தமிழக நன்மைக்காக நான் போயிருந்தேன், ஏதாவது ஒன்று பேசினார்னா அதெல்லாம் கேட்குறதுக்கு யாரும் நம்ப மாட்டாங்க சார். கூட்டணி போய் பேசி இத்தனை நாளாக இல்லாத அங்கே திடீர்னு போனவர் அவர் ஊழலை பற்றி பேசுகிறதுக்கும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத பற்றி பேசுகிறேன். சரி, நான் கேட்குறேன், ஊழலை பற்றி பிஜேபியை கிட்ட போய் பேசலாமா சார்? சிஏஜியே சொல்லியிருக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு. அதை பற்றி எதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க ஒன்றுமே இல்லை. அவங்க அது யார் அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை கூட தயார் பண்ண அந்த அஃபிஷியல்லாம் அங்கேயும் தூக்கி போட்டாங்க. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன், இந்த ஊழலை பற்றி பேசுறது பிஜேபி எந்த யோகியதையும் கிடையாது. அவங்கள்ட்ட போய் நின்று இவர் ஊழலை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் இவங்க கட்சி எல்லாம் மனித புனிதர்களா எல்லாரும்?